வார்த்தையினராக போவோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை சேர்ந்து படிப்போம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, ஒரு சில வாரங்களாகவே தேவனை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை காண்பிக்கும் போது எப்படி காண்பிக்கிறார் என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சம்பவத்திலே தேவன் யார், நாம் யார், தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற தொடர்பு எப்படிப்பட்டது என்பதெல்லாம் இங்கு விளக்கி சொல்வதை நாம் இங்கு பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இந்த கதையில் பார்த்திங்கன்னா, இளையகுமாரன் என்று சொல்லக்கூடிய கெட்ட குமாரன் என்றெல்லாம் அநேகர் சொல்லுவார்கள். அவன் திருந்தினதை பார்க்கிறோம். அப்பா முத்தம் கொடுத்தது, உள்ள வரவழைத்தது, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தது, மோதிரம் அணிவித்தது, விருந்து, இந்த எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது 24ஆம் வசனம், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டார் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இதோடு இந்த வசனம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, அன்புள்ளவர், பாவிகளெல்லாம் எவ்வளோ அழகாக நேசிக்கிறார் என்கின்ற காரியத்தோடு இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கும். சொல்லப்போனால் கெட்ட குமாரன் இளையகுமாரன் என்று சொல்கிறவனுடைய சப்ஜெக்ட் மட்டும் இருக்குன்னா 24ஆம் வசனத்தோடு இந்த பகுதி முடிந்திருக்க வேண்டும். ஆனால் 24ஓடு முடியாமல் 25லிருந்து தொடர்ந்து 32ஆம் வசனம் வரையிலும் இன்னொரு சப்ஜெக்டை பேசுகிறார். இதுதான் முக்கியமான ஒரு கதை. கதை 25ஓடு முடிந்து விடுகின்ற ஒன்று அல்ல. கதை எதை பற்றியது? 25லிருந்து 32 வரையில் இருக்குது பாருங்கள், அதை பற்றியது. 1, 2, 3 ஆகிய வசனங்களை நம்ம பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா, ஏராளமான பாவிகள், சகல ஆயக்காரரும் என்று போடப்பட்டிருக்கிறது. சகல பாவிகளும் அவரிடத்தில் வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் சேர்ந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இயேசு கிறிஸ்துவிட்ட வர ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவிகள், ஆயக்காரர்கள், வேசிகள், இவங்க எல்லாரும் வசனத்தை கேட்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மதவாதிகளுக்கு அது பிடிக்கல. மதவாதிகளுக்கு பிடிக்காதனால முறுமுறுக்கிறார்கள். இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு இவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அதாவது உண்மையான ஒரு பாசம் புரியல அவங்களுக்கெல்லாம். இந்த மதவாதிகள் எப்போதுமே வேஷம் போட விரும்புவாங்க. ஆனால் ஆண்டவர் வேஷம் போட விரும்பலை. எல்லார்ட்டையும் அழகாக நேசிக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 3 ஓமைகளுமே காணாமற் போன ஆடு, காணாமற் போன காசு, காணாமற் போன மகன் என்று சொல்லலாம். இந்த 3 ஓமைகளுமே, இன்னும் சொல்லப்போனால் இந்த முழு அதிகாரமே யாருக்கு கொடுக்கின்ற பதில் என்று சொன்னால், அங்கே உட்கார்ந்திருக்கின்ற மதவாதிகள் போன்றிருக்கின்ற பரிசேயர்கள், வேதபாரகர்களுக்காக கொடுக்கின்ற காரியமாக இருக்கின்றது. இந்த இடத்துல பாவிகள் தேவனை விட்டு தூரம் போனார்கள் என்பது மட்டும் அல்ல, மதவாதிகள் கூட எப்படி தேவனை விட்டு தூரம் போனவர்கள் என்பதை பற்றி தான் இங்கு எடுத்து காண்பிக்கிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டு வந்தோம். இந்த தேவனை விட்டு பிரிந்தவன் இளையகுமாரன் மட்டுமல்ல, தேவனை விட்டு பிரிந்தவன் மூத்த குமாரனும் கூட. தேவனுடைய தொடர்பில் இல்லாதவன் இளையவன் மட்டுமல்ல, தேவனுடைய அப்பாவின் தொடர்பில் உள்ளே இருந்துக்கிட்டே இல்லாதவன் போல வாழ்க்கை வாழ்ந்தவன் இந்த மூத்த குமாரன் என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அன்றைய நேரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒருவேளை நாமும் இந்த மூத்த குமாரனை போல இருக்கிறோமா? ஒருவேளை அப்படி இருந்தோம் என்றால் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு 3 காரியங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். முதல் காரியம், இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதமான கோபம், வெறுப்பு, கசப்பு தன்னுடைய சகோதரன் மீது என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தோம்.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த கசப்பு, வெறுப்பு, கோபம், இளையவர்கள், அதாவது ஒரு பாவிகள் ரட்சிக்கப்படுவது, பாவிகள் மனம் திரும்புவது, பாவிகள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போதெல்லாம் நமக்கு அவங்க மேலே வெறுப்பு இருக்குதா? நான் சொன்னேன் இல்லையா, நான் சேலத்துக்கு வந்த புதுசில் ஒரு குடிகாரர் பாருங்கள் என் பக்கத்தில் உட்காந்து பேசினார். ஒரு சிஎஸ்ஐ விசுவாசி பார்த்தீங்கன்னா, எழுந்திரி நீ எப்படி உட்காரலாம், இவர் பக்கத்தில் உட்காரலாம், இவர் பக்கத்தில் உட்காந்து எப்படி நீ வந்து பேசலாம், நவரு எழுந்திரி, முதல்ல பக்கத்தில் உட்காராத அப்படின்னு சொல்லி விரட்டி விட ஆரம்பித்தார் பாருங்க. அப்போ நினச்சேன் அதாவது நம்மள்ட்ட பேசணும்னு வராங்க, விரும்புகிறாங்க, மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேன், ஒரு விதமான ஒரு வெறுப்பு, கசப்பெல்லாம் இருக்க ஆரம்பிக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அன்றைக்கு இடத்துல ஒருத்தர் இன்றைக்கெல்லாம் கிறிஸ்தவத்தில் பார்க்குறோம், ஒரு சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், ஒருத்தர் திட்டுறது, ஒருத்தர் மேலே ஒரு கசப்பு வெறுப்பெல்லாம் இன்றைக்கி மீடியாக்களை திறந்தாலே இன்றைக்கி நம்மள்ட்ட நிறைய பேர் என்னங்க கிறிஸ்தவத்தில் உங்கள் ஆட்கள் தான் அப்படி பண்ணுறாங்களாமே அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். இதனால் என்ன ஆகுது, கிறிஸ்துவத்தில் ஒரு அவல நிலைமை உண்டாக ஆரம்பிக்குது. இந்த மூத்த குமாரர்கள் பண்ணுகின்ற சில காரியத்தெல்லாம் பார்க்கும்போது, இவங்க எப்படி பிரசங்கம் பண்ணலாம், இவங்க எப்படி பாட்டு பாடலாம், இவங்க எப்படி ஸ்டேஜில் ஏறலாம், இவங்க எப்படி அப்படின்ற ஒரு காரியம்லாம் தப்புன்றது காரியங்கள். அன்றைக்கி நேரத்தில் மனம் திரும்பி வர்றதை கூட நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புகிறது கிடையாது. சபைகளில் பார்க்குறோம், ஏராளமான பேர் மக்கள் மனம் திரும்பி வராங்க. மூத்த குமாரர்கள் அவங்க மனம் திரும்புகிறத விரும்புகிறது இல்லாமலே போய்விடுகிறார் என்று பார்த்தோம். ரெண்டாவது, கடமையாக செய்கிறது. இவன் கூட பாருங்கள், அப்பாட்ட கடமையாக தான் பண்ணுறான், ஒரு நேசித்து பண்ணல, ஒரு விருப்பத்தோடு பண்ணவில்லை. இதை பற்றி நம்ம அதிகமாக பார்க்க ஆரம்பித்தோம். மூன்றாவது காரியம், மற்றவர்களை காட்டிலும் தான் பெரியவன் என்கின்ற ஒரு அகங்காரம் இவனுக்குள்ளாக இருந்தது. அவனை விட நான் கரெக்டு, நான் யோக்கியன், நான் சரி. அவன் சொல்கிற அந்த டேர்ம், அவன் சொல்கிற அந்த வார்த்தைகளெல்லாம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கணும், அண்ணன் தம்பி 2 பேருமே க்ளோஸ் பிளட் பிரதர்ஸ், இரத்த சகோதரர்கள். ஆனால் அப்படிப்பட்டவன் என்ன சொல்லிக்கணும், தம்பி பரவாயில்லப்பா, தம்பி போனாப்பா, வந்துட்டான்ப்பா அப்படி சொல்லலை. அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா பிரிவினை பேச்சு. வேசிக்கிற இடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்ட இவன் அப்படின்று தம்பியை பார்த்து சொல்கிறத பார்க்குறோம் ஆகவே நாம் கூட இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே, ஜாதியின் அடிப்படையிலே, நான் பெரியவன், நீ பெரியவன், நீ லாய்க்கில்லாதவன், அப்படி ஜாதி, இனம், கலர், இப்படிப்பட்ட அடிப்படையில் சபையில் நாம் வரக்கூடாது என்பதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். சரி, ஒருவேளை இப்படிப்பட்ட நிலைமையில் தான் நம்ம சரி செய்வது என்பதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம என்ன பண்ண வேண்டும் என்றால், ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நம்ம இருப்போம் என்றால், நம்ம இவர்கள் மூத்தகுமாரர்கள் என்று சொல்லி சாடையில் பேசக்கூடாது. இவங்கள மூத்த குமாரன் போகிறான் பாரு, சில நேரத்தில் சில பேர் சொல்லுவோம், பாரு அவன் போகிறான் பாருன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், சில மக்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு ஜாடையில் பேச ஆரம்பிக்கிறது கூடாது. நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் சில பேர் சொல்லுவாங்க, இது இவங்க சர்ச்சுங்க, இது அவங்க சர்ச்சுங்க, இதெல்லாம் மூத்த குமாரனின் சபை, இந்த மூத்த குமாரன் போகிறாங்க பாருங்கள் அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது. ஏனென்றால் நமக்கு இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இந்த சப்ஜெக்டை நமக்காக பேசியிருக்கிறார். அதாவது மற்றவர்களுக்காக சொல்கிறத விட நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வரக்கூடாது என்பதற்காக தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மூத்த சகோதரர்களும் ஒரு நாள் மாறுவார்கள். ஆமென். இளையவனும் மாறினா மூத்த சகோதரன் போல இருக்கிறவர்கள் மாறுவார்களா, மாற மாட்டார்களா? நிச்சயம் சொல்கிற ஒரு நாள் அவர்கள் மாறுவார்கள். ஆகவே நம்ம என்ன பண்ண வேண்டும், குற்றம் சாட்டாமல் தேவனுடைய கிருபையை குறித்து சுவிசேஷத்தை தொடர்ந்து போதிக்கிறவர்களாக மாற வேண்டும். கிருபையின் செய்தி ரொம்ப ரொம்ப அவசியம். கிருபையை பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி நிறைய இடத்துல என்ன பிரச்சனை, கிருபையை பற்றி பேசுகிறாங்க, கிருபையை தவறாக போதிக்கிறதுனால மக்கள் தப்பாக போக ஆரம்பிச்சிடுறாங்க, சரியாக போதிக்காமல் விட்டு விடுகிறார்கள். அதனால் கிருபையும் பேசணும், கிருபையை சரியான விதத்திலையும் பேச வேண்டியதாக இருக்கின்றது. இன்றைக்கி ஏன் மக்களுக்கு சந்தோஷம் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு ஏன் சந்தோஷம் இல்லை, ஜெபத்தில் ஏன் பிரியம் இல்லை? நீங்கள் நிறைய போன வாரம் சொல்லலையா, நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சீக்கிரம் நேரம், அதாவது எப்படா நேரம் ஓடும், எப்படா நேரம் கடந்து போகும் என்று தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ இல்லையே, தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து நேரம் போகிறதே தெரியல, அந்த மாதிரிலாம்
பேச மாட்டேன்றாங்க. நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நீங்கள் ஒரு விருப்பத்தோடு வந்தீங்கன்னா, ஆசையோடு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஏன் தான் முடிச்சிட்டாரே இன்னும் கொஞ்சம் பேசலாமே என்ற ஒரு எண்ணம் தான் உருவாகுமே ஒழிய, இன்னும் முடிக்கலையா, இன்னும் அறுத்துக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் பிளேடு போடுறாரு, எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் உருவாக ஆரம்பிக்கும். அன்றைக்கு நேரத்தில் அப்படி தான் இருக்குது வந்து. அப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, மூத்த குமாரன்ட்ட தகப்பன் போய் பேசுகிறார். எப்படி சொல்லப்போனால், இந்த மூத்துக்குமார்கள் யார்? இந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்ச நாளில் இயேசுவையே போட போகிறாங்க, இயேசுவையே சாகடிக்க போகிறாங்க. இயேசுவை எதிர்க்கிறவர்கள், இயேசுவை கொலை செய்ய போகிற ஒரு கூட்டம். யோசிச்சு பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் இயேசுவை கொலை செய்ய போகிறாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படி பேசுகிறார்? மூத்துக்குமாரனை போய் வருந்தி அழைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? மூத்துக்குமாரர்கள் போல இருக்கின்ற பரிசேயர்களையும் வேதபாரர்களையும் கர்த்தர் இயேசு அழைக்கிறார். அவங்க மோசமானவங்க தான், எதிர்க்கிறவர்கள் தான், கொலை செய்ய போகிறவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் மீதும் தேவன் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார் என்பதை பற்றி தான் காமிக்கிறார். ஆமென். சொல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பக்கம் சொல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், என்றும் உள்ளது. இதெல்லாம் பார்க்கணும் பாருங்க. 31ஆம் வசனம். அதற்கு தகப்பன், மகனே, என்ன சொல்கிறாருங்க? மகனே. அந்த வார்த்தையை பார்த்து, மகனே. என்ன உனக்கு பிடிக்கலையாடா? அவன் வந்து உனக்கு பிடிக்கலையா? போ, வீரா பண்ணிட்டு வெளியே என்னன்னா போ. நீ உள்ளே வரன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோமா? அப்படிலாம், அதாவது இந்த எகத்தாளம்மா, இந்த குதர்க்கம்மா, அந்த மாதிரிலாம் பேசாமல் அப்பா பேசுகிறார், மகனே. எவ்வளோ ஒரு ஹம்பிள், எவ்வளோ ஒரு தாழ்மை, அப்பாவுடைய கிருபை, அவர் பேச்சிலேயே எப்படிப்பட்ட ஒரு சாந்தம். மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. யார்கிட்ட பேசுகிறாரு? பரிசேயர்கள்ட்ட பேசுகிறாரு, வேதபாரர்கள்ட்ட பேசுகிறாரு வந்து. ஆமென். புரியுதா? இந்த சப்ஜெக்டே யாருக்கு? பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு தான் பேசுகிறாரு வந்து. அவங்களுக்கு புரிய வைக்கிறார், ஒரு சம்பவத்தை புரிய வைக்கிறார். நீ நினச்சிட்டு இருக்கிறீங்க இவங்கெல்லாம் தப்புன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவங்க முன்னாடி வந்துடுவாங்கப்பா, அவங்க உங்களுக்கு முன்னாடி பரலோகத்தில் இருப்பாங்க, உங்களுக்கு முன்னாடி தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்பதை அறிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. அதாவது என்ன சொல்கிறாரு? நீ வந்து இந்த பாவிகள் தான் தேவனை விட்டு தூரம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. சொல்லப்போனால் நீங்கள் தாயா தேவனை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறீங்க என்பதை பற்றி காமிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் உனக்கும் தான் நோய் இருக்குது, உனக்கு தான் பிரச்சனை இருக்குது, நீயும் பாவி தான், நீயும் காணாமல் போனவன் தான். யார்? மூத்தகுமாரன். சாஃப்டாக சொல்கிறார், ரொம்ப ஹார்டாக சொல்லலை. அதுதான் நானும் அப்படிப்பட்ட செய்தி, அப்படிப்பட்ட இந்த தகப்பனை போல் உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். இந்த தகப்பனை போல் உங்கள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வரும்போதே 2 சுத்தியில் எடுத்து வச்சு 2 அடி அடித்து 2 சாத்து சாத்தி பாருங்கள். ஊழியத்தை ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, ஒரு காரசாரமாகவே இருக்க மாட்டேன்னுங்க அவங்க பிரசங்கம் அப்படின்வாங்க. காரசாரம்னா என்னங்க அப்படின்னு கேட்டேன். அதாவது 2 திட்டு பிரசங்கத்தில் திட்ட மாட்டேன்றீங்க, பிரசங்கத்தில் ரொம்ப ஹார்ஸாக பேச மாட்டேன்றீங்க, எப்போதுமே சாஃப்டாகவே போகிறீங்களே. என்ன சொல்கிற? இந்த தகப்பன் அப்படி தான். சொல்லப்போனால் இயேசுவை எதிர்க்கிற கூட்டம், இயேசுவை கொலை செய்ய போகிற கூட்டம், அந்த கூட்டத்துக்கிட்ட கூட இயேசு கிறிஸ்து எப்படி பேசுகிறார்? ரொம்ப சாஃப்டாக, மகனே நீ எப்போதும் என் கூட தான் இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடைய தான் இருக்குன்னு தெரியலையாப்பா அப்படின்னு கேட்குற தோனியை நம்ம பார்க்குறோம். சாஃப்டாக பேசுகிறார். ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி பைபிளில் போடப்பட்டிருக்குது, நாம் பாவிகளாய் இருக்கையில் என்று போடப்பட்டிருக்குது. யோசிச்சு பாருங்கள், நம்ம நிலைமை என்ன? நம்ம ரொம்ப யோக்கியர்கள் கிடையாது, நம்ம ரொம்ப நல்லவர்களாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு எல்லாம் பெர்ஃபெக்டா, எல்லாம் குட்டா கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய நிலைமை என்ன? பைபிளில் போடப்பட்டு நாம் பாவிகளாய் இருக்கையில், நம்ம நிலைமை என்ன? பாவிகள், நாம் பலனற்றவர்களாக இருக்கையில் நம்ம நிலைமை என்ன? பலனற்றவர்களாக இருக்கையில் இருந்தோம். நம்முடைய நிலைமை என்ன? சத்துருக்களாக இருக்கையில் நம்முடைய நிலைமை என்ன? குருடர்களாக இருந்தோம். நம்முடைய நிலைமை என்ன? செத்தவர்களாக இருந்தோம். யோசிச்சு பாருங்கள், நம்முடைய நிலைமையே அதுதான். இப்படிப்பட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரித்ததை சொல்கிறாருப்பா, நான் ஏன் தெரியுமா கல்வாரியில் மரித்தேன்? உனக்காக தான். ஆமென்.
நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு சென்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய மரணம் எதை நமக்கு காண்பிக்கிறது? இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் பாவி என்பதை காண்பிக்கிறது. புரியுதுங்களா? ஒரு சிலர் மட்டும் கிடையாது, எல்லாரும். இயேசு கிறிஸ்துவின் மரணம், எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள், எல்லாருக்கும் மருந்து தேவை. அப்போ பாவி என்பதனால கர்த்தர் யாரையும் ஒதுக்கி தள்ளல. பாவி என்பதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மீட்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார் என்று அர்த்தம் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. ஆகவே தான் மனிதர்களை பார்த்து நீ பாவி, நீ தேவன்கிட்ட வர முடியாது என்று சொல்கிறத காட்டிலும் கிறிஸ்துவை நாம் மக்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் கூட இருக்கிறவங்க பாவிகளாக இருக்கிறார்களா? சபையில் பாவிகளாக இருக்கிறார்களா? நம்முடைய குடும்பத்தில் பாவிகளாக இருக்கிறா? என்னதான் சொன்னாலும் திருந்தவே மாட்டேன்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா? இவங்கெல்லாம் பரலோகத்துக்கே வரமாட்டாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா? சில பேர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சான்ஸே கிடையாது பாஸ்டர், வாய்ப்பே இல்லை. சில பேர்லாம் அப்படியே சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் ஏங்க உங்கள்கிட்ட மூச்சு போட்டு இருக்கிறீங்க, இவங்களாம் திருந்தவே மாட்டாங்க. நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஏன் பாஸ்டர் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, எதுக்காக இவங்கள்ட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், ஒரு நாள் நான் சொல்கிறேன், அவர்களுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும், கிறிஸ்துடைய அன்பு. நான் சொல்கிறேன், இன்றைக்கு மக்களை மீட்பது என்ன? கிறிஸ்துடைய நியாய தீர்ப்பு என்பதை விட கிறிஸ்துவனுடைய அன்பு. அன்றைக்கு நேரத்தில் சபையில் வந்து எப்படி பிரசங்கம்னா, நரகத்தை காமிச்ச மக்களை பயமுறுத்தியே சபையை கொண்டு வந்துட்டாங்க. நிறைய மக்கள் சபைக்கு உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா பயத்தால் தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. பாரம்பரியமான கிறிஸ்துவ சபைகளை நீங்கள் ஏன் சர்ச்சைக்கு போகிறீங்க கேட்டு பாருங்கள். எங்களை கைவிட்டுறக்கூடாதுங்க கர்த்தர், எப்படியாவது ஒரு வருகையில் போயிடணுங்க, நம் கைவிடப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் நிறைய மக்கள் சர்ச்சைக்கே போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், ஏன் பைபிள் படிக்கிறீங்க, ஏன் சர்ச்சுக்கு போகிறீங்க, ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணுறீங்க? இல்லைங்க, எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணுங்க. பயம். சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது எது அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க? நரகம் 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 நரகம். அதாவது இதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல வரல, வேதம் சொல்கிறது அப்படியே நம்ம நம்புகிறோம். வேதத்தில் இருக்குது நம்புகிறோம். ஆனால் நம்ம எதை அதிகமாக காமிக்க? கிறிஸ்துவனுடைய அன்பை காண்பிக்க விரும்புகிறோம், கிறிஸ்துடைய கிருபையை காண்பிக்க விரும்புகிறோம், தேவனுடைய மனதுருக்கத்தை காண்பிக்க விரும்புகிறோம், தேவனுடைய காருண்யத்தை காண்பிக்க விரும்புகிறோம், தேவனுடைய தயவை காண்பிக்க விரும்புகிறோம். பைபிளில் போடப்பட்டிருக்குது, தேவனுடைய தயவு உன்னை குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று போடப்பட்டிருக்குது. அப்போ ஒருத்தர் குணமாக்கக்கூடியது என்ன? தேவனுடைய தயவு, அவருடைய தயவு. ஆகவே எல்லாருக்காகவும் கிறிஸ்து மரித்தார் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் மற்றவர்களை நாம் குறை சொல்ல மாட்டோம், நம்ம கூட இருக்கிற பாவிகளை குறை சொல்ல மாட்டோம். எல்லார்ட்டையும் பாவிகள் இருக்கிறாங்களா? நம்ம கூட பழகிற நிறைய பேர் பாருங்கள் பாவிகள் லிஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க, இல்லையா? எங்க உங்கள் கூட இருக்கிற பரிசுத்தவான்கள்ட்ட பழகிட்டு இருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கீங்க, உங்கள் கூட இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களே பழகிறீங்க. கேட்டு பாருங்க, என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? அப்போ உங்கள் கூட இருக்கிற பரிசுத்தவான்களா? கூட இருக்கிற எல்லாருமே இயேசுக்களா, பரிசுத்தவான்களா? இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம கூட இருக்கிற எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் அவர்களுக்காகவும் கிறிஸ்து இயேசு மரித்தார், எனக்காகவும் கிறிஸ்து இயேசு மரித்தார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த பரிசுகள் என்ன பண்ணாங்கன்னா, இது புரியல, நாங்கள் என்ன நினச்சாங்க, நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம், இவெல்லாம் தேவன்கிட்ட வர்றதுக்கு தகுதியற்றவன், இந்த பாவி ஆயக்காரன் வேசிகள் இவங்க தேவன்கிட்ட வர அருகதையற்றவர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் இரட்சகர் தேவை. ஆமென். இன்னைக்கு எனக்கு இரட்சகர் தேவை என்று எப்படி நம்ம விசுவாசித்து அவர்கிட்ட வந்தோமோ, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு தேவை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இரட்சகர் தேவை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வைத்தியர் தேவை. ஆமென். இது நமக்கு புரியணும். புரிஞ்சோம்னா நம்ம மூத்த குமாரர்களையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம், இளைய குமாரர்களையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம். இந்த சபைக்கு இந்த சத்தியம் எப்படி நமக்கு பொருந்துகிறது என்பதை பார்த்தோம்னா, அதாவது இந்த கதையில் பார்த்தீங்கன்னா பரிசுகள் என்ன விரும்பினாங்க, பாவிகளிடம் எதுவும் வைத்து கொள்ளக்கூடாது, எந்த ஒரு பேச்சுவார்த்தை, எந்த ஒரு க்ளோஸ், எந்த ஒரு பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களை ட்ரெஸ்ஸே வேறுபடுத்தி காமிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு கூட பாருங்கள், ட்ரெஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது. ட்ரெஸ் கோடு எப்படி வேறுபடுத்தி காமிக்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா அங்கி போட்டாலே மற்றவங்க நமக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக ஆகிடும்.
இப்போ நம்ம உங்களோட க்ளோஸாக பழகும் அங்கி போட்ட பிறகு பக்கத்திலே வரமாட்டாங்க சில பேர்லாம் வந்து. இவங்க எப்போதும் பாருங்கள் அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே பார்த்தீங்கன்னா பாவி, நான் ரொம்ப ஹோலி, நீ பாவி, நீ என்கிட்ட வரத்துக்கு தகுதியற்றவன், நீ தேவன்கிட்ட வரத்துக்கு தகுதியற்றவன் என்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு உறவுக்காக மக்களை அழைக்கின்றார். இவங்க ஒதுக்கி தள்ளினாங்க, இவங்க பாவிகளை வேண்டாம்னு தள்ளினாங்க, எப்போ பார்த்தாலும் பாவிகளை கரிச்சு கூட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் சொல்கிற கவனமாக கேளுங்க, அவர்களை போல இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாரும் சகோதரர்கள். இயேசு கிறிஸ்து மூத்த அண்ணாச்சி. சொல்லுங்க, இயேசு மூத்த பிரதர். சொல்லுங்க, என்னுடைய மூத்த அண்ணா. சொல்லுங்க, எங்கள் அண்ணா. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எனக்கு ஒரு அண்ணா இருக்கிறாருங்க. சொல்ல பார்க்க, எங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கிறார். நான் சொல்கிறது அந்த அண்ணா கிடையாது. என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சி, அதில் அந்த அண்ணாவை பற்றி பேசலை. நான் சொல்கிற அண்ணா மூத்த பிரதர், எல்டர் பிரதர், மூத்த சகோதரன். மூத்த சகோதரன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்கிறேன், இந்த பைபிளில் இருக்கிற இந்த மூத்த சகோதரன் நம்ம பார்க்கக்கூடாது. இந்த பரிசையனையும் இந்த வேத பாரம் நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். புரியுதுங்களா? இந்த மூத்த குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தில் வாழ்ந்து நொறுங்கி போன ஒவ்வொருவருக்கும் மருத்துவராக, வைத்தியராக இருக்கின்றார் வந்து. ஆகவே இப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய வார்த்தைகள் எப்போதுமே அவர்களை தேற்ற வேண்டும், ஆற்ற வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். அது பைபிளில் போடப்பட்டிருக்குது, உங்கள் வார்த்தைகள் எப்போதும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. ஆமென். புரியுதுங்களா? நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் சிலரை ஆற்றணும், தேற்றணும், ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும், உற்சாகம் கொடுக்குற ஒரு வார்த்தைகளை பேசணும். ஆமென். புரியுதா? உனக்கு இது வேணும்டா, இன்னமும் வேணும், எனக்கு அப்பவே தெரியும் அப்படிலாம் சொல்லாமல், இப்போ விழுந்துட்டாங்க என்ன பண்ணுறது? சொன்னது கேட்டியா? சொல்கிறது கேட்காம போன இப்படி அடி வாங்குவேன் அப்படி இல்லை. இப்போ விழுந்துட்டா என்ன பண்ணுறது? அவங்கள அழகா வெளியே கொண்டு வரணும் வந்து. ஆகவே இன்றைக்கி மக்கள் கந்தை கோலமாக இருக்கிறார்கள். அதுதான் செழிப்பப்பட்டெல்லாம் ஏன் போதிக்கிறோம்? செழிப்பப்பட்டெல்லாம் போன வருஷம் நிறைய போதித்தோம். எதுக்காக போதித்தோம்? மக்களை தூக்கி எடுப்பதற்காக. மக்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தரித்திரத்தில் இருக்கிறாங்க, எப்படியாவது அவங்களை தூக்கி எடுக்கணுன்றதுக்காக தான். தேவனோடு அவர்களுக்கு ஒரு உறவு உண்டாக வேண்டும் என்பதற்காக தான் போதித்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு நமக்கு தேவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்குதோ, சரியாக இருக்குதோ, நான் சொல்கிறேன், அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆமென். எப்போதுமே தேவ சமூகத்தை விரும்புங்கள், தேவனோடு ஒரு உறவை விரும்புங்கள். தேவன் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இயேசுவே சொல்கிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்றால், என்னையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல், இளையவனுக்கும் இயேசு தேவை, தேவன் தேவை, அப்பா தேவை, மூத்தவனுக்கும் அப்பா தேவை. புரியுதுங்களா? ரெண்டு பேருக்கும் தேவை. ஆனால் இவன் என்ன நினைக்கிறானா, நாங்கள் பெர்ஃபெக்ட், எங்களுக்கு அவர் தேவையில்லை, அவனுக்கு தான் தேவை, எங்களுக்கெல்லாம் தேவையில்லை. இன்னும் தேவைன்றதை விட அவன் பக்கத்தில் வரத்துக்கே தகுதி இல்லை என்ற லெவலில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆகவே நான் சொல்கிறேன், பிதாவோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு ஜீவன் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆமென். நித்தமும் அவர் சமூகத்தை நாடுங்கள், நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்கள். அவர் சமூகத்தில் தான் எல்லா விதமான நன்மைகள் இருக்குது. அவர் சமூகத்திலேருந்து வாழ்ந்து பாருங்கள், வல்லமைகள் புறப்பட்டு வரும், அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்படிதான் பாருங்கள், ஒரு ஊழியக்காரரை பற்றி கேள்விப்பட்டேன். நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்ட அவரை பற்றி. அருமையான ஒரு ஊழியக்காரர், தேவ சமூகத்தை எப்போது விரும்பின ஒரு மனுஷன், தேவனோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு மனுஷன், எப்போதுமே பார்த்தீங்கன்னா தேவனோடு அதிக நேரத்தை செலவு பண்ணின ஒரு மனுஷன். அவருடைய ஊழியங்களிலே ஏராளமான அற்புதங்கள், என்ன சொல்கிறாங்க, ஏராளமான பேரை உயிரோடெல்லாம் எழுப்பியிருக்கிறார் அந்த மனுஷன்றாங்க. அவரை பற்றி படிக்கும்போது ஒரு டைமு அவர் காரில் போயிட்டுருக்கிறாரு பாருங்கள், மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டது. விபத்து ஏற்பட்டப்ப அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க, பையன் இருக்கிறான். இவங்க இந்த பாஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்த விபத்தில் பார்த்திங்கன்னா கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, தூக்க முடியல, அவராலையும் வேகத்தில் செயல்பட முடியல. அப்பா பையனை பார்த்து கேட்குறாரு, அம்மா எங்கப்பா அப்படி கேட்குறாரு. டேடி அம்மா இஸ் டெட் அப்படின்றான், அம்மா இறந்துட்டாங்கப்பா அப்படின்றான். ஒன்றும் சொல்ல, தம்பி என் கையை எடுத்து அம்மா மேலே வைப்பா அப்படின்னாரான்.
இவரும் படுத்த படிக்காரு, எது ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் படுத்துருக்கிறாரு. ஒன்றும் இல்லைப்பா, இவர் கையை தூக்க முடிஞ்சா இவரே வச்சுருப்பார், இவரால் கையை தூக்க முடியல. இந்த கையை தூக்கி அம்மா மேலே வை அப்படின்னாராம் பாருங்க. அம்மா மேலே வைக்கிறான் கையை. அந்த பையன் செத்து போன அந்த அம்மா உயிரோடு எழுந்திரிச்சிட்டாங்க. வந்து எவ்வளோ பவர் பாருங்கள். தேவ சமூகத்தில் இருந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் அவ்வளோ அனாயிண்டிங். பக்கத்தில் நெருங்க முடியாதான், பக்கத்திலே போக முடியாதான், அந்த அளவுக்கு ஒரு அனாயிண்டிங் பைபிளில் இருக்குது. மோசே தேவ சமூகத்தில் கீழே இறங்கி வர்றாரு. கீழே இருக்கிற ஆட்கள்லாம் கத்துறாங்க, டே யோசுவா, முதல்ல அவரை மூட சொல்லியா, முக்காட போட சொல்லியா, அவரை பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ பிரகாசம் தேவ சமூகத்திலிருந்து வந்தப்ப. ஆமென். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்பாவின் உறவில் இருக்கும்போது நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்காத அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை பார்க்காத அற்புதங்கள்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நடக்காத நன்மைகள்லாம் உண்டாக ஆரம்பிக்கும். தீர்வு எங்கே? வெளியில் கிடையாது. தேவனோடு நமக்கு இருக்கின்ற அந்த உறவு, தேவனுக்கு நமக்கு இருக்கின்ற ஐக்கியம், தேவனுக்கு நமக்கு இருக்கின்ற அந்த புரிதல், தேவன் புரிஞ்சு வச்சிருக்க, நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமா நம்ம ஆண்டவரை என்பதை நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன். தேவனோடு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம், தகப்பனோடு எவ்வளோ நேரம் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு போகிறோம் பாருங்கள், அதுவும் சரியாக முழுமையாக கொடுக்கறது கிடையாது. நான் சொல்லட்டுங்களா, தேவனோடு நேரம் செலவு பண்ணால் அப்படிப்பட்ட ஊழியக்காரெல்லாம் கருத்தில் எடுத்து பயன்படுத்துகிறேன். நீங்களும் தேவனோடு இருந்து பாருங்கள், உங்களை கொண்டு ஆச்சரியமான அற்புதமான காரியங்களாம் கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். ஆகதான் நாமும் பிதாவோடு சேர்ந்து ஓடணும், நடக்கணும், பழகணும், அவரோடு பேச வேண்டும். ஆமென். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஃபைனல் முடியும் போது நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு கிளைமேக்ஸாக முடிகிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். காரணம் என்ன? எதனால் இந்த கதை வந்து ஒரு முடிவே இல்லாமல் நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பரிசேயர்கள் இன்னும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அவருடைய சுயநீதி, தற்பெருமை, இது ரெண்டு என்ன பண்ணுச்சுன்னா தேவனோடு நெருங்கி சேர விடாத அளவுக்கு தடை செய்தது. புரியுதுங்களா? சொல்லுங்கள், சுயநீதி, தற்பெருமை. நல்லா சொல்லுங்கள், சுயநீதி, தற்பெருமை. இது ரொம்ப ரெண்டு ஆபத்து, டேஞ்சரான காரியம். இந்த பரிசேயர்களை போன்ற குரூப் எல்லாமே சுயநீதிக்காரர்கள் மட்டுமல்ல, தற்பெருமை உள்ளவர்களுமாக இருந்தார்கள். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல இவர்களை புரிய வைக்கிறார். தேவன் யார், நீ யார், தேவனுக்கு நமக்கு இருக்கின்ற உறவு எப்படிப்பட்டது. இந்த இடத்துல தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பை மேன்மைப்படுத்தி இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். இதை பேசி அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற சுயநீதியை உடைக்கிறார், தற்பெருமையை உடைச்சி போடுறார். வந்து கவனிங்க, சரித்திரத்தில், எந்த சரித்திரத்தில்? சபையின் சரித்திரத்தில் ஒவ்வொரு முறையும் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும் போதெல்லாம் இந்த சத்தியம்தான் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றது. கவனமாக கேளுங்க. சபையின் சரித்திரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு எழுப்புதலின் காலகட்டங்கள் உண்டாக ஆரம்பிச்சது. பெரிய பெரிய எழுப்புதலெல்லாம் சபைகள் சந்திச்சது. எப்பெல்லாம் சபைகள் மிகப்பெரிய எழுப்புதலை பார்த்ததோ அப்பெல்லாம் இந்த சுயநீதியும் தற்பெருமையும் வெளிச்சம் போட்டு அவர்களுக்கு காட்டப்பட்டது. சரித்திரத்தில் பல நேரங்களில் சபையானது குளிர்ந்து போன ஒரு நிலைமையில் தான் சபைகள் சென்று கொண்டிருந்தது. சரித்திரம் சொல்லுது, அந்த குளிர்ந்த நிலை சபையின் காலத்தை, சபையின் வரலாறுல பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளே கடந்து போயிருக்கிறதா. யோசிச்சு பாருங்க, பல நூற்றாண்டுகள். அதாவது நமக்கு தெரியும் 303ஆம் நூற்றாண்டு வரையிலும் சபையின் வரலாறுல பல காரியம் தெரியும். சபையின் வரலாறுல 3ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு 14, 15ஆம் நூற்றாண்டு வரையிலும் சபையின் காலகட்டத்தில் ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு காலகட்டம் போல இருக்குது. 14, 15ஆம் நூற்றாண்டுகளில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலெல்லாம் சபையின் காலகட்டத்தில் உருவாக ஆரம்பிக்குது. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சின்னா, சபை எப்படி ஆகும், குளிர்ந்த நிலைமைக்கு போயிடும், டல் ஆயிரும், அப்படியே ஆப்சண்ட் ஆயிரும். ஒரு எழுப்புதல் இருக்காது, ஒரு ஜபம் இருக்காது, கர்த்தரை தேடுறது இருக்காது, ஒரு பக்தி இருக்காது, வேதம் இருக்காது, சபை இருக்காது, ஊழியக்காரங்க இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வேறு லைனில் போயிடுவாங்க பாருங்க. ஆனால் திரும்ப சபையில் உயிர் மீட்சி உண்டாகின்ற நேரத்திலலாம் எந்த செய்தி அதிகமாக வரும் என்றால் கிருபையின் செய்தியும்
மக்கள்கிட்ட இருக்க சுயநீதியை கீழே தள்ளுறதும், தற்பெருமையை கீழே தள்ளுறதும், தேவனுடைய கிருபை உயர்த்தப்படுவதும், தேவனுடைய தயவு உயர்த்தப்படுவதும் தேவனுடைய கருமாக தான் சபையின் காலகட்டத்தில் இருந்தது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் சபை ஒரு இருண்ட காலகட்டத்துக்குள்ள சரித்திரத்தில் போனதென்றால், சபை தேவ கிருபையை நாடாமல் தன்னை மையமாக வைத்து, சுயநீதியை மையமாக வைத்து, தற்பெருமையை மையமாக வைத்து சபையின் காலகட்டம் போனதுனால தான் ஒரு இருண்ட காலத்துக்குள்ளாக சபை போக ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியானவர் திரும்பவும் சபையில் உயிர் மீட்சியை கொண்டு வரார். திரும்பவும் கிறிஸ்துவை எங்கெல்லாம் உயர்த்தி பேசப்படுகின்றதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாக ஆரம்பிக்கும். எந்த சபையிலே கிறிஸ்து உயர்த்தப்படுகின்றார், இயேசு உயர்த்தப்படுகின்றார், எந்த சபையெல்லாம் சிலுவை உயர்த்தப்படுகின்றது, எந்த சபையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் ரத்தம் உயர்த்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். எங்கெல்லாம் சுயநீதியும் எங்கெல்லாம் தற்பெருமையும் மேலோங்குதோ அங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பை சபை சந்தித்திருக்கிறது. அப்போ கிருபையை, தேவ கிருபையை மேன்மையாக பேசும்போது சபையில் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாக ஆரம்பிக்கும். அதுதான் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய கிருபையையும் மேன்மைப்படுத்துகிற செய்திகள் நம்மை எழுப்புதலுக்கு நேராக கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கின்றது. தேவனுடைய கிருபை உயர்த்தப்படும் போது சுயநீதிகள் எல்லாமே கீழே தள்ளப்படுகின்றது. 17ஆம் நூற்றாண்டில் 1700ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ஜான் வெஸ்லி, எத்தனை பேர் தெரியும் ஜான் வெஸ்லி? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜான் வெஸ்லி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படவே இல்லையா? ஸோ வெரி பேட். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, கிறிஸ்தவ புக் ஸ்டால்லாம் போனீங்கன்னா முதல்ல கொஞ்சம் அந்த சரித்திரத்தில் வாழ்ந்த சில ஆட்களுடைய புஸ்தகத்தெல்லாம், அந்த மனிதர்களுடைய புஸ்தகத்தெல்லாம் வாங்கி படித்து பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்முடைய விசுவாசத்தை இவங்களாம் தட்டி எழுப்பி விடுவார்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜான் வெஸ்லி, டிஎல் மூடி, சார்லஸ் பின்னி, இந்த மாதிரிலாம் பல ஊழியர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய எழுப்புதலுக்கு பேர் போன ஒரு பிரசங்கியார்கள் இவர்கள் எல்லாருமே. இதில் ஒருத்தர் தான் ஜான் வெஸ்லி என்றவர். அந்த நாட்களில் ஜான் வெஸ்லியின் காலகட்டத்தில் சபைகளில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாக ஆரம்பித்தது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவெல்லாம் பிரசங்கம் நடக்குது, இடைவிடாமல் சர்ச்சை ரன் ஆகிட்டு இருக்குது, சர்ச்சை நடந்துட்டு இருக்குது. இப்போயாவது ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் உட்காடுறீங்க. அப்புறம் இடைநாட்களில் அவ்வப்போது 5 பேர் வரீங்க, 3 பேர் வரீங்க, 4 பேர் வரீங்க, சில பேர் அதுவும் வராமல் போயிடுறீங்க. பக்கத்தில் கேளுங்க, அப்படிங்களா நீங்கள் அப்படின்னு கேளுங்க, இல்லையா? ஜான் வெஸ்லியின் காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் தெருவில் பிரசங்கம் நடக்குது, சர்ச்சு ஃபுல்லாக இரும்புது. சபையில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ப்ரேயர் நடக்குது, டெய்லியும் ஆராதனை நடக்குது, டெய்லியும் கர்த்தரை உயர்த்துறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? யோசிச்சு பாருங்கள். போகிற இடத்துலலாம் கர்த்தரை தூச்சி ரோட்டில் பாடிட்டு இருக்கிறாங்க, கர்த்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, வீடுகள் எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய பாட்டு கேட்குது. ஒன்றும் இல்லைங்க, போன வாரத்தில் சேலத்தில் பார்த்தீங்கன்னா வீதி ஃபுல்லாக எங்கள் ஏரியாவில் ஒரு 4 கோயில் பண்டிகை ஒரே நேரத்தில் நடக்குது. 4 பேர் பாட்டு போகிறோம், ஒருத்தன் பாட்டு கூட கேட்க முடியுமா? 2 ஊரில் வருது. இந்த பக்கம் அவ்வளோ ஸ்பீக்கர் வச்சுக்கிறான், அவன் அந்த ஒரு அவ்வளோ ஸ்பீக்கரை வச்சுட்டு வரான். யோசிச்சு பாருங்க, பிசாசுக்கு எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கணும் அதெல்லாம். ஆனால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? எப்படி கேளு பக்கத்தில் எப்படி இருக்குங்க? என்னங்க அமைதியாக இருக்கு சொல்கிறீங்க, எப்படி இருக்குன்னா? ஐயோ குதிக்கலாம் போல இருக்குது எனக்கு. அந்த காட்சியெல்லாம் பாருங்க. இப்போ ஒன்றுமில்லாத விக்கிரகத்தை வணங்குறவங்கெல்லாம் காசை கண்ணாப்பின்னான்னு செலவு பண்ணிட்டு வராங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். ஒரு நாள் இப்படிப்பட்ட காலகட்டங்கள் சபையில் எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென். தமிழகத்தில் எழும்ப ஆரம்பிக்கும், இந்தியாவில் எழும்ப ஆரம்பிக்கும், எல்லா இடத்துலையும் எழும்ப ஆரம்பிக்கும். சபை அதுக்கு நேராக தான் நகர்த்தப்பட்டு கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. எல்லா வீட்லையும் கர்த்தரை துதிக்கிற துதி, எல்லா ஏரியாலும் கர்த்தரை துதிக்கிற ஆராதனை உண்டாக ஆரம்பித்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆமென். புரியுதுங்களா? என்னன்னா வெஸ்லியின் நாட்களில் சபைக்கு வராத ஆட்கள்லாம் சபைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. பாவிகள் என்று சொல்லக்கூடிய எல்லா ஆட்களும் மனம் திரும்பி இப்போ சபைக்குள்ளே வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா உன் நேற்று ஒயின் ஷாப்பில் பார்த்து இன்றைக்கி சர்ச்சில் இருக்கிற,
இன்னும் உன்னை சீட்டு ஆட்டத்தில் பார்த்து இங்கே சர்ச்சில் இருக்கிற இன்னும் கலாட்டா சண்டை போட்டு இப்போ சர்ச்சில் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அங்கே கும்பலாக அன்றைக்கி சினிமா தேட்டரில் பார்த்தா இங்கே இருக்கிற அப்படிலாம் சொல்லப்போனால் எப்படி இருக்கும் நமக்கு? கேளுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குங்க? ஏங்க எப்படி யோசிச்சு பாருங்கள். சினிமா ஒயின் ஷாப்லேயும் சினிமா தேட்டர்லேயும் தேவையில்லாத கேலி கூத்து நடக்கிற இடத்துல மக்கள், அவ்வளோ மக்கள் இருக்கிற இடம், அவங்கெல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி எடுத்துக்கிங்க, நம்ம ஒயின் ஷாப்னு சொல்ல தப்பு மன்னிக்கோ, டங்கு ஸ்லீப் இப்படி தான். நம்ம ஒயின் ஷாப், நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒயின் ஷாப்பில் இருக்கிற ஆட்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க, நீ இல்லை நீ சர்ச்சுக்கு அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து நல்லா குதிச்சு கர்த்தனை மாற்றி கர்த்தனை திருந்தி நாங்கள் முழங்கால போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? உள்ளே எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டா எப்படி இருக்கும்? அரசாங்கத்தால் மாற்ற முடியாத காரியம் தேவனால் நடக்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அந்த நாட்களில் இப்பேற்பட்ட ஒரு ஜான் வெஸ்லியின் காலகட்டத்தில் 17ஆம் நூற்றாண்டில் இப்பேற்பட்ட ஒரு எழுப்புதல் சபையில் உருவாக ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் செயின்ட் ஹெலன் பிஷப் கேட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலிக்கன் சபையில் ஜான் வெஸ்லி பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்குறாங்க. ஜான் வெஸ்லி அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பிக்குது. ஆனால் பிரசங்கம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வர்றாரு. அந்த சபையில் ஒரு கண்காணியாக இருக்கிறவர் வேகத்தில் ஓடி வந்து, இங்கே பாருங்கள் பாஸ்டர் வெஸ்லி, இது உங்களுக்கு இந்த சர்ச்சில் இதுதான் உங்களுக்கு கடைசி, இனிமேல் நாங்கள் உங்களை சர்ச்சில் உங்களை ஏற்ற மாட்டோம் அப்படின்னாங்களாம். வெஸ்லி கேட்கிறாரு, ஓய் ஏன், எதனால்? ஏனென்றால் உங்கள் பிரசங்கத்தை கேட்டு யார் யாரெல்லாம் எங்கள் சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அவன்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டாயா. அங்கே அந்த சபையில் இருக்கிற மக்கள்னா சில குரூப் இந்த குரூப் சர்ச்சுக்கு வரக்கூடாது, இவங்க சர்ச்சுக்கு வரக்கூடாது, அவன் சர்ச்சுக்கு வரக்கூடாது, இவன் சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன்லாம் இப்போ சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சுட்டான். அதனால சர்ச்சில் உட்காந்து மூத்த விசுவாசிகளுக்கு செம்ம கோவம். இதான் லாஸ்ட்டு, இனிமேல் உன்னை ஏற்ற மாட்டேன். நீ எலும்ப ஆரம்பித்ததுனால தேவனுடைய கிருபை, தேவ தயவு, தேவனுடைய இரக்கங்களெல்லாம் போதிக்க ஆரம்பிக்கிறதுனால மக்கள் மனம் திரும்புகிறார்கள். பைபிளில் போடப்பட்டிருக்குது, குணப்படும்படி தேவனுடைய தயவு அவர்கள் குணப்படும்படி அவர்களை ஏவி நடத்தி கொண்டிருக்கிறது. இதை பற்றி பேசுகிறாரு. ஏராளமான மக்கள் மனம் திரும்பி வராங்க. ஆனால் அங்கே இருக்கிற பாருங்க, அப்போ கூட சில மூத்த ஆட்கள் மூத்த ஆசாமிங்க இருக்கிறாங்க பாருங்க, பிடிக்கல பாருங்க. அதுதான் பாருங்க தேவ பிள்ளைகளே, யார் தகுதி இல்லை, யார் இவங்களை பார்க்க லாய்க்கு இல்லை, ஏற்றுக்கொள்ளாத ஆட்கள் எல்லாமே இப்போ சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் அப்படி நடக்கும். என்னங்க ஒரு ஆமேன் கூட வரல, ஒரு நாள் நடக்கும்ன்றேன். அது அப்போ பார்த்துக்கலாம் பாஸ்டர் ஆமேன்லாம். நீங்கள் சொல்கிற விதத்தை பார்த்தா அப்படிலாம் இருக்குது, அது அப்போ பார்த்துக்கலாம். ஆமேன் நடக்கட்டும். எவ்வளோ பேர் சீக்கிரம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? சீக்கிரம் வரணும். அதுவரை லூக்கா 15 விட மாட்டேன். இன்னது லூக்கா 15 விட மாட்டீங்களா? நானும் சில நேரத்தில் சில நேரத்தில் முடிக்கலான்னு பார்த்தா அப்போ தான் இன்னொரு ரெவலேஷன் வர ஆரம்பிக்கும். அப்போ முடிச்சலாம் பார்த்தா இன்னொரு ரெவலேஷன் வர ஆரம்பிக்கும். சரி, எப்படியோ அந்த நேரத்தில் சொல்லியே இதெல்லாம் ஆக வேண்டும். அப்புறம் மிகப்பெரிய எழுப்புதலை இந்த காலகட்டத்தில் ஜான் வெஸ்லி போன்ற நாட்களில் பார்க்க ஆரம்பித்தது இன்றைக்கு இந்த இளைய குமாரனை போல தான் இந்த மூத்த குமாரனும் தொலைந்து போன குமாரனை போல தான் இவன் காணப்படுகின்றான். இளையவன் கூட பாருங்கள், இந்த வழி தப்பி போன ஒரு ஆட்டை போல் இருக்கிறான். நான் மூத்தவனும் நல்லா இருக்கிற போல தான் இருக்கிறான். ஆனாலும் இவனும் வழி தப்பி போன ஒரு ஆட்டை போல தான் இருக்கிறான் என்பதை இயேசு காட்ட விரும்புகிறார். அவனை போல இவன் இல்லை. யாரை போல? இளையவனை போல மூத்தவன் இல்லை. யோசிச்சு பாருங்க, பன்னிங்க மத்தியில் உட்காரல, வேசிகள்கிட்ட காசை வீண் பண்ணலை, செலவு பண்ணலை, நல்லா தான் இருக்கிறான், நல்லவனாக இருக்கிறான். ஆனால் தொலைந்து போனவனாக இருக்கிறான். நல்ல கவனமைக்கல, முக்கியமான சில விஷயத்தை பேச போகிறேன். நல்லவனாக இருக்கிறான், ஆனால் தொலைந்து போனவனாக இருக்கின்றான். இங்கே இருக்கின்ற இந்த 3 கதையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 கதை என்னென்ன கதை? காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன இளையவன். இந்த 3த்தையும் ஒவ்வொரு டாப்பிக்கை பேச போகிறேன், ஓகேங்களா? அதில் கொஞ்சம் நாள் ஆகும், ஒவ்வொருத்தரை பற்றி பேசுகிறோம், கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செய்யும். இந்த 3 கதையிலையும் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னா, இந்த 3மே இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஆடு என்ன பண்ணுச்சு? இருக்கிற இடத்த விட்டு தாவி வேறு இடத்துக்கு போயிடுச்சு. காசு என்ன பண்ண? இருக்க வேண்டிய இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிடுச்சு.
இளையவன் இருக்க வேண்டிய இடத்த விட்டு வேற இடத்துல இருக்கிறான். வந்து 3 பேருமே தான். கவனமாக கேளுங்க, இவங்க 3த்தையும் திரும்பவும் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதான் இந்த கதையினுடைய சாராம்சமே. இந்த 3 சம்பவத்துக்கும் யாரோ ஒருத்தர் தேவைப்படுறாங்க. காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிறது யார் தேவைப்பட்டா? ஒரு மேய்ப்பன் வந்தார். காணாமல் போன காசு கண்டுபிடிக்கிறது யார் வந்தாங்க? ஒரு அம்மணி வந்தாங்க, ஒரு பெண்மணி வந்தாங்க. ஒரு இளையவன், இவனை வரவேற்கிறது கூட ஒரு தகப்பன் அங்கு வரவேற்று திரும்பவும் குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறத பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இந்த 3 சம்பவம் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும்போது தான் கர்த்தர் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா, இந்த 3 பேர் இல்லையா, நீ நினச்சிட்டு இருக்கிறியா சம்பவம் வந்து அவங்களுக்கு சொல்கிற நினச்சிட்டு இருக்கிறியா? அவங்களுக்கு இல்லை, கதையே உனக்கு தான். என்ன, நீ வந்து ஆடு காணாமல் போச்சு, காசு காணாமல் போச்சு, இளையவன் காணாமல் போன நினச்சிட்டு இருக்கிறியா? இல்லை, இந்த இடத்துல சொல்ல போனால் 28ஆம் வசனம், அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில் இருந்தான். தகப்பனு வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். வருந்தி அழைக்கிறார். இளையவன் கெட்டு போய் தொலைஞ்சு போனான். ஆனால் மூத்தவன் எல்லாம் இருக்குது, வஸ்திரம் இருக்குது, மோதிரம் இருக்குது, பாதரட்சை இருக்குது, நல்ல சாப்பாடு இருக்குது, படுக்க நல்ல இடம் இருக்குது. ஆகிலும் எல்லாம் இருந்தும் தொலைந்து போனவன். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு ஆள் போல வாழ்க்கை வாழ்ந்தால் அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுங்களா? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா? வெளியே எல்லாம் நல்லா இருக்குது, வெளியே பார்த்தாலாம் சரியாக இருக்குது, ஆனால் உள்ள ஒரு மோசமான நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். பாருங்க, இந்த சப்ஜெக்டை இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது யார் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த இடத்துல? ஹலோ, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சில பேருக்கு தாட்டு வரும். என்னென்ன வரும்? இது வந்து பாஸ்ட் பிரசங்கம் பண்ணுற இது அவங்களுக்கு தாங்க, இது இவங்களுக்கு தாங்க. ஹலோ, அப்போ நீங்கள் நினைக்கிறது இல்லையா? அப்படியும் யோசிக்கிறது இல்லையா? சில பேர் நினைப்பாங்க, சே இன்னைக்கு மட்டும் இவங்க வரலப்பா, வந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க நல்லா வாங்கியிருப்பாங்க நம்ம ஐயாட்ட. அந்த மாதிரிலாம் பேசியிருக்கீங்களா? நீங்கள் இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறீங்களேங்க. நீ நினச்சது இல்லையா? பக்கத்தில் இல்லைங்க, நீங்கள் நினச்சதில்ல, யோசிச்சதில்லை, நிஜமாக யோசிச்சதில்லை. பக்கத்தில் என்னங்க கேளுங்க, பக்கத்தில் என்னங்க, உண்மையை சொல்கிறீங்களா? என்ன பண்ணுறது, இவர்கிட்ட சொன்னால் எக்குதப்பா சொன்னால் மாட்டிக்குவோம், திடீர்னு மைக் எடுத்துட்டு கீழே வந்து கேட்க ஆரம்பித்தா என்ன பண்ணுறதெல்லாம் பயத்தில் இருக்கிறீங்க, பீதியில் இருக்கிறீங்க. பார்க்க நல்லவன் மாதிரி இருக்கிறான், ஆனால் திருந்தாமல் இருக்கிறான். பார்க்கறதுக்கு ஓகே ரைட், ஆனால் ரொம்ப பேடு. கவனிங்க, இவன் வந்து இந்த இளையவன் கெட்டு போனவன் தான், ஓடி போனவன் தான், பறித்து கொண்டு போனவன் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறாரு, நீ நினச்சிட்டு இருக்கிற அவன் கெட்டவன்னு, டே அவனை விட நீ தான்டா கெட்டு போய் கிடக்கிறன்ற பிரசங்கத்தில். இப்போ அப்படிப்பட்ட பரிசையும் வேதபாரம் உட்காந்துருந்தா இந்த கதை வந்து உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் இந்த பரிசேயர்கள்லாம் அவ்வளவு கவனமாக கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த மெசேஜ் யாருக்கு எவருக்கு தனக்கா அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாவற்றையும் வேறு பிரித்து அக்கு வேற அணி வேற கழட்டி வச்சுருவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளை தான் ஏன் தாக்குறாரு, நம்மளை தான் ஏன் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாவி, இந்த ஆயக்காரன், இந்த வேசி கெட்டு போயிருக்கான்னு நீ நினச்சிருக்கிறல்ல, நீ இவனை பார்க்காத, நீ முதல்ல ஒன்னையே பாரு, நீ எவ்வளவு கெட்டு போயிருக்கிற அப்படின்பதான் காமிக்க விரும்புகிறார். ஆமென். சில இடத்துல நாமளை பார்க்கும்போது நம்ம அநேக நேரத்தில் இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இப்படியே பேசிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்ம எவ்வளவு வீக்காக இருக்கிறோன்னு நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். இப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டா யாரையுமே குறை சொல்கிறதுக்கு அந்த வாய்ப்பே உருவாகாது. நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதான் காமிக்கிறார். நீ நினைக்கிறியா இவங்க சரியில்லை, அவங்க சரி நினச்சிட்டு இருக்கிறியா? சொல்ல போனால் நீ தாயா விட்டு, நீ சரியில்லாமல் இருக்கிற, நீ இவ்வளோ கெட்டவனாக இருக்கிற, நீ தேவனை விட்டு இவ்வளோ பிரிஞ்சு இருக்கிற. என்ன சொல்கிற, என்ன சொல்ல போனால்
நீ இளையவனை கெட்டு போய் இப்படி சொல்ற, அதே மாதிரி தான் நீ கெட்டு போயிருக்கிற என்பதை காண்பிக்கிறார். எப்படிப்பா, எப்படி நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க? அதான் 28 படிக்கிறோம் இல்லையா? அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பன் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். 31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஒரு கேள்வி என்ன, ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, ஏங்க இவன் தகப்பன் கூட தானே இருக்கிறான், அப்புறம் எப்படிங்க கெட்டு போயிருப்பான்? சில பேர் சொல்லுவாங்க, இவங்க சர்ச்சில் தானே இருக்கிறாங்க, எப்படி கெட்டு போயிருப்பாங்க? சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ பார்த்தாலும் ஜெபம், இப்போ பார்த்தாலும் பைபிள், இப்போ பார்த்தாலும் ஊழியம், இப்போ பார்த்தாலும் அங்கே அது இதுன்னு போய் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எப்படியும் கெட்டு போக முடியும்? கேள்வி எலும்புதா எலும்புலையா? பக்கத்தில் அவங்க சொல்கிறது பக்கத்தில் புரியுதா ஏதாவது? நான் இப்போ முதல்ல உங்களுக்கு ஏதாவது புரியுதா? சொல்கிறது புரியுதா ஏதாவது? எப்படிங்க தேவனோடு அப்பாவோடு இருக்கிறவன் எப்படிங்க கெட்டு போக முடியும்? எப்படி தகப்பனோடு இருக்கிறவன் எப்படி கெட்டு போக முடியும்? எப்போ பார்த்தாலும் ஜெபம், எப்போ பார்த்தாலும் உபவாசம், எப்போ பார்த்தாலும் ஊழியம் ஊழியம் ஊழியம், எப்போ பார்த்தாலும் பைபிள், எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கிறவன் எப்படி கெட்டு போக முடியும்? இப்போ யாருக்கு பேசிட்டு இருக்கிறேன் தெரியுங்க? இப்போ நான் யாருக்கு பேசிட்டு இருக்கிறேன் தெரியுங்களா? நமக்கு பேசிட்டு இருக்கிறேன், வேற யாரும் கிடையாது. நீங்கள் இதை இவங்க அவங்களாம் சொல்லக்கூடாது. இங்கே இருக்கிற எல்லாரும் தான் இதில் இன்க்ளூடிங், இங்கே இருக்கிற எல்லாருமே இதில் வரோம். நம்ம நினைக்கிறோம் இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வந்து, டே முதல்ல உன்னைய பாரு, பரிசேயனே, வேதபாரகனே, நீ முறுமுறுக்கிறியே, பாவிகளும் ஆயக்காரரும் பிரசங்கத்தை கேட்க வராங்க, இவங்களோட சாப்பிட்ற நீ முறுமுறுக்கிறியே, பிரச்சனை என்னன்னா நீ எப்படிப்பட்டவன் என்பதை நீ கொஞ்சம் சற்று சீர்தூக்கி உன்னை பார் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல கவனமாக கேளுங்க. முதல்ல அப்பாவோடு இருந்தான்னு சொன்னேன். நம்ம கேள்வி என்ன? அப்பாவோடு இருக்கிறவங்க எப்படி கெட்டு போக முடியும்? பக்கத்தில் கேளுங்க. ஆண்டவரோடு இருக்கிறவங்க எப்படிங்க கெட்டு போக முடியும்? அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவரோடு இருக்கிறவங்க கெட்டு போக முடியுமா? ஏங்க முடியுங்க. அதான் அதை பற்றி தான் பேசிட்டு வரேன். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? சர்ச்சுக்கு வரவங்க கெட்டு போக முடியுமா? சான்ஸ் இருக்குது. அதில் விழக்கூடாது என்பதற்காக தான் இந்த டீலிங் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ யாருக்கு வெளியில் ஆக்கிறதில்ல, இங்கே இந்த ஹாலில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தான் பேசிக்கிட்டு கொண்டு வருகிறேன். புரியுதா? முதல்ல தகப்பனோடு இருந்தால் கெட்டு போக முடியும் கேள்வி. ரெண்டாவது, இவன் சொல்கிறான் பாருங்க, 29, அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உங்களுடைய கற்பனையை மீறாதிருந்தும். என்னது கற்பனையை? பாச சொல்றதெல்லாம் அப்படியே கிளிப்புல கேட்கறது மாதிரி அப்படியே செஞ்சா ஒரு ஆளு. சர்ச்சுக்கு வானா வந்துடுறது, ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுறது, பைபிள் படி சொன்னா பைபிள் படி சொன்னா, அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா சொல்றது, ஆமென் போட சொன்னா ஆமென் போட சொல்றது, உளுத்து இங்கே போக சொன்னா போகிறது, அங்கே போக சொன்னா போகிறது. ஏங்க பைபிளை போட கற்பனையை மீறாதிருந்தோம். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு விசுவாசி? நான் சொல்கிறேன், இந்த உங்களை காட்டிலும் மேலே இங்கே இருக்க நீங்கள் கூட கற்பனைக்கு சில இடத்துல கீழ்ப்படிய மாட்டேன்றீங்க. ஆனால் நம்ம ஆள் கற்பனைக்கு அவ்வளோ கீழ்ப்படிந்த ஒரு ஆள். முதல்ல தகப்பனோடு இருந்து கெட்டு போக முடியுமா? ரெண்டாவது, கற்பனை மீறாதிருந்தும் கெட்டு போக முடியுமா? அந்த முடியுன்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றார். அப்பன்னா தேவனோடு கூட இருந்தே ஒரு ஆள் கெட்டு போக முடியும்னா, அதுக்கு தான் பிற்காலத்தில் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதான். அது மட்டும் அது அது அந்த வசனத்தை நம்புறீங்களா? நம்பலையா? நீதிமானே கெட்டு போவது ரட்சிக்கப்படுவது அரிதானால், கெட்டு போவது அரிதானாலா? ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும். அப்புறம் முடிங்க வசனத்தை. இங்கே நிற்பான். புரியுதா? அந்த வசனத்துக்கு ரிலேட்டடாக தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டு வருகின்றேன். அப்போ கவனமாக கேளுங்க. என்ன கேள்வி? அப்பாவோட கூட இருக்கிறான், அப்பா சொல்கிறது எல்லாமே கேட்குறான், கீழ்ப்படுகிறான், ஒன்றையும் மீறல, ஒன்றையும் தட்டில, அப்படியே அப்பா சொல்கிறதை கேட்டுருக்கிறான். இப்படி இருந்து கெட்டு போக முடியுமா? ஓகேங்களா?
இப்படிப்பட்ட டைப் தான் இந்த பரிசேயன் வேதபாரகன் என்பதை கர்த்தர் அவங்களுக்கு சுட்டி காமிக்கிறார். என்ன சொல்கிறாரு? நீ அப்பாவோட இருக்கிற நினப்பில் இருக்கிற. இந்த பரிசேயனுடைய திமுறலாம் என்னன்னா, எல்லாம் ஐ எம் பெர்ஃபெக்ட், நான் எல்லாம் ஒற்றை கரெக்டாக. ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே நான் சிறு வயது தொடங்கி நான் எல்லாவற்றையும் கடைப்பிடிக்கிறேனே. அவன் சொல்கிறான், எப்போ இதெல்லாம் செய்யல, இதெல்லாம் சின்ன வயசில் செஞ்சுட்டு இருக்கிற ஆண்டவரே. அப்போ சொல்கிறாரு, ஆகிலும் ஒன்ட்ட ஒரு குறைவு உண்டுன்னார். அவன் எல்லாம் பெர்ஃபெக்ட்டு. ஆண்டவர் பாருங்க, இந்த இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் கர்த்தரை அவன் யாருன்றதை சுட்டி காமிக்கிறார். பாவிகளுக்கு இயேசு கிறிஸ்து அதிகமாக போதிச்சதை விட அவருடைய நாட்களில் அதிகமாக டீச் பண்ணது யாருக்குன்னா, அதிகமாக பிரசங்கம் பண்ணது யாருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாருன்னா, பரிசேயனும் வேதபாரகனும் தான் அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஏன்? அவங்க ரிலேஷன்ஷிப்பை கரெக்ட் பண்ணுறார். ஒரு டைம் பாருங்கள், யோவான் புஸ்தகம் திருப்புங்க, 14ஆம் அதிகாரம் போய்க்குங்க. யோவான் 14. இதெல்லாம் சொன்ன பிற்பாடு உங்களுக்கு கொஞ்சம் புரியும், ஆனால் அடுத்த வாரம் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? என்னது அடுத்த வாரமுமா பாஸ்டர்? ஆமாம், விடுறதில்லை. லூக்கா 15 விடுறதில்லை. ஓகே, இப்போ யோவான் 14 போவோம். 8லேருந்து நான் படிக்கிறேன் கேளுங்க. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை, யாருங்க இவ்வளவு காலம் யார் கூட இருந்திருக்கிறான்? பிலிப்பு. ஏன்னா சொல்கிறது நான் உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது பைபிள் பார்க்குறீங்களா? இயேசு கிறிஸ்து கூட உடனே இருக்கிறான், கூடவே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து இப்போ என்ன இவன் கேட்குறான், உங்களுக்கு பிதாவை காமியும், கடவுளை காமியும். டே மடப்பையில, ஏன்டா என் கூட இருக்கிறிய, கூட இருந்து என்ன சொல்கிறேன்னா இவ்வளவு காலம் நான் உங்களுடைய கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடன் சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை. என்ன கேள்வி? நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி என்ன? அப்பாவோடு இருந்து தப்பு பண்ண முடியுமா? கற்பனை மீறின ஒருத்தன் தேவனுடைய தொடர்பு இல்லாமல் இருக்க முடியுமா? இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு உதாரணமே யார்? கூட இருக்கிற சீசர்கள். பிலிப்பு என்பவன் தேவனோடு கூட இருந்து கூட தேவனை அறியாமல் இருக்கிறான். இதை விடுங்க, பைபிளே விடுங்க. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. சில பேர் கல்யாணமாகி கூட இன்னும் உங்கள் புருஷனை தெரியாமல் ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க. இணையிலும் உங்கள் மனைவி எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க. இப்போ கேள்வி, இதை ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களான்னு சொல்லுங்கள். நீங்கள் இதையும் ஒத்துக்க மாட்டீங்களா? சில பேர் சொன்னாங்க, இவ்வளோ நாள் இருந்து இந்த ஆளே புரிஞ்சிக்க முடியலைங்க. ஏங்க சொல்லியிருக்கீங்களா இல்லைங்களாங்க? இன்னும் சொல்லாத மாரி ஏதாவது பேசினா தாங்க எனக்கு உயிர் வரும். அமைதியாக உட்காந்துருக்குறீங்க, ஏதாவது பேசினா நான் உயிரோடு இருக்கேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, இங்கே இவ்வளோ நாள் இருந்து இவ்வளோ புரிஞ்சிக்க முடியலைங்க. சொல்லியிருக்கீங்களா இல்லைங்களா? சொல்லியிருக்கீங்களா இல்லைங்களா? அப்போ நீங்களே இப்படி நினைக்கும் போது இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இயேசு உடனே கூட இருந்த ஒருத்தன் கேட்குறான், சொல்கிறேன், ஏண்டா நீ என் கூட இருந்த நான் யாருன்னு தெரியாமல் போச்சு உனக்கு அப்படின்றார். அது மட்டும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போயிட்டு அவர் மறிக்கிறாரு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறாரு. உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த நாட்களை பாருங்க, எம்மாவுஸ் சொல்லும் வழி நடந்து போயிட்டு இருக்கிறாரு. முடிஞ்சு போயிட்டு இருக்கும்போது பாருங்கள், உயிர்த்தெழுந்த இயேசு எல்லாரும் காட்சி அளிக்கிறாரு. அப்போ எம்மாவுஸ் கூட சொல்கிற மந்த இருதயம் உள்ளவர்களே, என்ன சொல்கிறாருங்க? மந்த இருதயம் உள்ளவர்களே, இவ்வளவு நாள் இருந்து உங்க கூடவே இருந்து இதெல்லாம் தெரியாமல் போச்சா? யோசிச்சு பாருங்க. தெரியல. இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரோம் பாருங்க. மத்திய 7க்கு போவோம். மத்திய 7க்கு போங்க. இன்னும் கொஞ்சம் ஹார்ஸாகவே இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறத பார்க்குறோம். மத்திய 7, 22, 23. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்னதுன்னா, எல்லாம் செஞ்சும் தெரியலன்றார். ஏன்? எதனால? தேவனை முழுமையாக சரியாக அறிந்து கொள்ளாத ஜனங்கள். அதாவது ஒரு ஆன்சர் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்துக்கிட்டு அழிந்து போக முடியுமா என்று கேள்வி கேட்டிங்கன்னா முடியும்.
முடியுமா? முடியும். அப்புறம் எதுக்கு ஏன் நாங்கள் சர்ச்சுக்கு வரோம்? அது நான் வெளியவே இருந்துட்டு போயிடலாம்ல நீங்கள் கேள்வி உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது கொஞ்சம் எனக்கு. ஆனால் அது சரி பண்ணுறதுக்காக தான் சபை, அதை சரி பண்ணுறதுக்காக தான் லூக்கா 15 எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். மூத்தவன் அப்பாவோட கூட இருக்கிறான், அப்பாவையும் அறிந்து கொள்ளலை, அப்பாவுடைய இருதயத்தையும் அறிந்து கொள்ளாதவனாகவே வாழ்ந்துட்டான். நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் கூட, ஆகவே சபையில் ஒவ்வொரு வாரமும் நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே வர நீங்கள் தேவனை பற்றி ஏதாவது ஒரு விஷயமாவது அறிந்து கொண்டு செல்லுங்கள்னு சொல்கிறேன். நான் இங்கே வந்ததுலேருந்து அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்கிறேன். என்னை யாருக்காவது ஞாபகத்துக்கு வந்திருக்குதா? இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கிறேன், அடிக்கடி இந்த வார்த்தையை சபையில் பேசுகிற ஞாபகத்துக்கு வருதா? சபைக்கு வர நீங்கள் அப்படியே போகாதீங்க. நீங்கள் தேவனை பற்றி எவ்வளோ 1 மணி நேரம் பேசின வார்த்தை இல்லைனா கூட இன்றைக்கி என்ன உங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த வார்த்தை உங்கள்கிட்ட கேட்குறேன்னா இல்லையா, அடிக்கடி உங்கள் ஞாபகப்படுத்துகிறாங்க இல்லையா? எதுக்காக நான் அங்கேருந்து ஒடியாறேன்? எதுக்காக அங்கேருந்து நான் வந்து இப்படிலாம் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன்? அப்பாவை பற்றி ஏதாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இவ்வளோ நாள் ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவரை பற்றி அறியாமல் ஒரு வாழ்கிற வாழ்க்கை கடைசியில் போய் ரொம்ப ஷேமாக இருக்கும் பாரு, ரொம்ப வெக்கமாக இருக்கும். ஐயோ அப்பாவை பற்றி நான் சொல்ல கருத்தை நல்லவரெலாம் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் அவரை பார்க்கும்போது நான் பிரசங்கம் பண்ணினதை காட்டிலும் அவ்வளோவும் நல்லவராக உங்களுக்கு தெரிவார். நான் போதிக்கிறதெல்லாம் சும்மா ஏதோ கொஞ்சம் தான் அதை ஊர்கா மாதிரி காமிச்சிட்டுருக்கிற, அவ்வளோதான். நீங்கள் தேவனை பார்க்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் கண்ணை என்னாலே நம்ப முடியல சாமி, அப்படி இருக்கிறாருங்க தேவன், அப்படிப்பட்டவருங்க, இப்படிப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிறேனே, நான் எவ்வளோ பாக்கியவான் என்று நீங்கள் கருதுவீர்கள். அப்போ என்னென்னா ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது என்ன காமிக்க விரும்புகிறாரு? அப்பாவோடு இருந்து கற்பனையை மீறாமல் இருந்து தேவனை அறியாமல் இருக்க முடியுமா? முடியும். முதல்ல காமிக்க என்ன சொல்ல வர்றாருன்னா, முதலாவது என்ன அவனுக்கு காமிக்க வரும்? முதலாவது பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் என்ன காமிக்க வர்றாருன்னா, முதல்ல நீ இளையகுமாரனை கெட்டு போனவன் நீ சொல்லி உன் தம்பி கெட்டு போனவன் சொல்லிட்டு இருக்கிற, ஆனால் நீ தான் கெட்டு போனவன் என்பதை காமிக்கிறார். நீ அவனை கெட்டு போனவன், நீ அவன்கிட்ட வர தகுதியில்லாத நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் ஃபஸ்ட்டு நீ தான் கெட்டு போயிருக்கிற, நீ தான் அப்பா விட்டு தூரமாக இருக்கிற, நீ தான் தேவனுக்கும் அப்பாவோட ஒரு உறவு இல்லாதவனாக இருக்கிற. அவனாவது தூரத்தில் போய் உறவு இல்லாதவனாக இருந்தான், ஆனால் நீ கூடவே இருந்துக்கிட்டு அவரை பற்றி தெரியாமல் இருக்குதே, அதை காட்டிலும் வெக்கக்கேடு. யோசிச்சு பாருங்க, இவன் வெளியே போய் தெரியாமல் இருந்தவன், இவன் கூடவே இருந்து ஒருத்தங்க தெரியலனா யார் ரொம்ப கெட்டவன்னு சொல்லுவீங்க? இப்போ எங்கள் வீட்டில் 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு தாலிவு யோசஃப்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ யோசஃப் வந்து கூடவே இருக்கிறான், ஆலிவு கொஞ்சம் வெளியே போய் ஊழியம் பண்ணுறான், எங்கனோ பண்ணுறான்னு வச்சுக்கங்களேன், எங்கேயோ இருக்கிறான், வரான் வந்து இப்போ அதாவது வெளியவன் கட்டி உள்ளே இருக்கிறவன் தான் என்னை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆனால் தெரிஞ்சு வச்சாருக்கும்போது என்னை பற்றி தெரிந்து வைத்திருக்கவில்லை என்றால் வெளியே இருக்கிறவங்க கட்டி உள்ளே இருக்கிறவன் தான் ரொம்ப ஒரு பேடு. கூடவே இருந்து ஒன்றும் தெரியாமல் இருக்கிறியப்பா அப்படின்ற மாதிரி. நான் சொல்கிறேன், அந்த லெவலில் இங்கே இருக்கிற யாரும் வந்து விடக்கூடாது. ஆமென். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ரெண்டாவது என்னத்தை காமிக்க விரும்புகிறாருன்னா, நீ கவனமாக கேளுங்க, நீ இந்த இளையவனை போல கெட்டு போனோன்னு மட்டும் கிடையாது, ரொம்ப அதிகம் கெட்டு போயிருக்கிறன்றதை காமிக்க வர்றார். நீ நினச்சிட்டு இருக்கிறியா பரிசேயனை வேத பாருங்கன்னு, நீ இளையவனை போல இருக்கிற, அது மட்டும் நான் காமிக்க வரல, நீ அவனை விட ரொம்ப அதிகமாக கெட்டு போயிருக்கிறன்னு காமிக்க வர்றார். என்னங்க சொல்கிறீங்க? வெளியில் இருக்கிற பாவியே கெட்டு போயிருக்கிறான்றதை விட என்ன சொல்றேன், கூடவே நீ சர்ச்சுக்கு வந்து நீ அவனை விட ரொம்ப மோசமாக இருக்கிறியாடா அப்படின்னு சொல்ல வர்றாரு. இருக்க முடியுமா? நான் சொல்கிறது புரியுது? நான் சொல்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஜெபம் பண்ணிக்கிட்டு, பைபிள் படிச்சுக்கிட்டு, சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு, ஊழியம் பண்ணிக்கிட்டு, எல்லா காரியத்திலும் இன்வால்மெண்ட் ஆகிட்டு நீங்கள் கெட்டு போக முடியுமா? முடியும் என்பதுதான் காமிக்க வர்றாரு. என்பதை பற்றி வரப்போகிற நாட்கள்லாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஒரு பாவியை, வெளியில் இருக்கிற பாவியை கூட ஈஸியாக கொண்டு வந்துடலாம், ஆனால் உள்ளே இருக்கிற இந்த பரிசைய வேத பாரகரை போல் இருக்கிற ஆட்களை சரி செய்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
எழுப்புதல் உண்டான காலகட்டத்திலலாம் தேவனுடைய கிருபை அதிகமாக பேசப்பட நடந்த விஷயம், மக்கள் மாற ஆரம்பித்தாங்க. மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாக ஆரம்பித்தது அதுதான் அவங்களுக்கு தெரியுது, இது பாவிகளுக்கு அல்ல பரிசேயர்களுக்கு என்று. இந்த கேட்ட எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த கேட்ட நியூஸ் எல்லாத்துக்கும் புரியும். இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. கதை சொல்லும் போதே உட்காந்துருக்குற நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா இல்லைங்களா? ஹலோ, நீங்கள் கெஸ் பண்ணுறதில்ல, கெஸ் பண்ணுறீங்கள, யோசிக்கிறீங்கள, நிதானிக்கிறீங்கள? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் எப்படி நிதானிச்சிருப்பாங்க? அந்த டீமில் யாரெல்லாம் உட்காந்துருக்கா? பிரசங்க டைமில் யாரெல்லாம் உட்காந்துருக்கிறா? பாவிகள், ஆயக்காரர்கள், பரிசேயர்கள், வேதப்பாரர்கள் எல்லாரும் உட்காந்துருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து கதையை சொன்னாலும் யாருக்கு இந்த செய்தி? இப்போ உங்கள் வீட்டில் ஜாடையாக பேசணும், யாருக்கு பேசணும் தெரியுமா தெரியாதா? நீங்கள் அப்படியே பாத்திரத்தை போடுவீங்களா போட மாட்டீங்களா? என்ன ஜாடையாக பேசுகிற, என்ன குத்தி பேசுகிற? ஏங்க உங்கள் வீட்டில் உங்கள் ஜாடையாக பேசணும். என்னங்க நான் தப்பான மொழியில் பேசியிருக்கேன்னு? ஜாடை தானே இதுக்கு பேர், வேறு வார்த்தை இல்லைல்ல? என்னங்க ஜான் பிரதர், இதுக்கு பேர் ஜாடை தானே? இப்போ இந்த இடத்துல இப்படி பேசிருக்கும் போது அவனுக்கு புரிஞ்சிருக்குமா புரியாதா? நான் சொல்கிறேன், அதிர்ச்சி. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக். இதில் அதிகமாக அதிர்ச்சி ஆனவன் யார் தெரியுமா? பரிசேயன். வேதப்பா நல்லா புரிஞ்சுட்டு, ரபி ஜீசஸ் நம்மளை தாண்டா தாக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். ஒருத்தரை இந்த இளையகுமாரன் போல இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்களும் செத்ததுக்கு ஈக்குவல் தான். ஒரு சிங்கம் வருது, சிங்கம் அவனை அப்படியே கொதறி கடித்து ஒரு வழி ஆக்கி அவனை சாகடிக்குது. இது எல்லாத்துக்கும் தெரியுது. சிங்கம் கடிச்சு, சிங்கம் துரத்துனது, சிங்கம் கடிச்சது, சிங்கம் அவனை கொதறினது, அவனை பீஸ் ஆக்குனது எல்லாத்துக்கும் தெரியுது. மூத்தகுமாரன் போல ஒரு ஆள் இருக்கிறான் பாருங்க, அவனை சிங்கம் கடிக்கல, சிங்கம் கொதறல. இந்த பிளாக் ஸ்பைடர்னு ஒன்று இருக்குது, விஷ சிலந்தி. இந்த விஷ சிலந்தி கடிச்சிருச்சு, அவன் அழகாக மைல்டு அட்டாக் பண்ணி இறந்துடுறான். அவனும் செத்தவன் தான், இவனும் செத்தவன் தான். ஆனால் இவன் செத்தது எல்லாத்துக்கும் தெரியுது, ஆனால் இவன் செத்தது யாருக்கும் தெரியல. அப்படியே விட்டால் 2 பணமும் அழுகி போயிடும். அந்த பணமும் அழுகும், இந்த பணமும் அழுகும். சொல்லப்போனால் 2 பேருமே செத்து போனவர்கள் தான். என்னன்னா இங்கே இயேசு அவன் நல்லவனாக இருந்து கெட்டு போனான்னு சொல்லலை. இதான் அடுத்த வாரம் பேச போகிறேன். நல்லவனாக இருந்து கெட்டு போனான்னு சொல்லலை. ஒரு ஷாக் வார்த்தையோடு முடிக்கிறேன், அப்போ தான் அடுத்த வாரம் கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவன் நல்லவனாக இருந்தனால சாகல, நல்லவனாகவே இருந்ததாலேயே செத்து போயிட்டான். இப்போ நீங்களும் அதிர்ச்சி. சில பேர் கேட்குறீங்க, இப்போ என்ன ஐயா நல்லவனாக இருக்க சொல்றியா கெட்டவனாக இருக்க சொல்றியா, முடிவை சொல்லு, இப்போ சொல்லு, ஒயின் ஷாப்புக்கு நான் போயிட்டு வரேன். இப்போ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, இப்பயே கிளம்புறது ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிற ஆட்கள்லாம் சத்தம் கேட்குது, மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அடுத்த வாரம் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? நல்லவனா இருந்து கெட்டு போனான் என்றல்ல, நல்லவனா இருந்து கெட்டு போனான் அல்ல, இவன் பிரச்சனையே நல்லவனா இருந்ததுனால தான் கெட்டு போயிருக்கிறான். பக்கத்தில் ஏதாவது புரிஞ்சான்னு பக்கத்தில் கேளுங்க. என்னமோ குழப்பி விட்டுருக்குற, குட்டையை குழப்பி விட்ட மாரி குழப்பி விட்டுருக்குறாருங்க. என்னமோ புரிஞ்சிச்சு, ஆனால் கடைசியாக ஒன்று சொன்னது புரியல. புரியாமல் இருக்கிறது நல்லது, ஏன்னா அடுத்த வாரம் அப்போ தான் புரிஞ்சுக்கணும்னு வருவீங்க. இப்போ இதே பேச்சு இளம்பில் சத்தம் கேட்கும். இளம்பில் என்ன சத்தம் கேட்கும்? லாஸ்ட்டாக ஒன்று முடிச்சாயா அந்த ஆள், நல்லவனாக இருந்து கெட்டு போகல, நல்லவனாகவே இருந்தனால கெட்டு போயிருக்கிறான் இருக்கிறாரே. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் லூக்கா 15 நீங்கள் இதுவரை நீங்கள் படித்ததெல்லாம் அதிகமாக இந்த லூக்கா 15 இளையகுமாரன்னு அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நான் காமிக்கிறேன், இதிலிருந்து எதை காமிக்கிறாரு? இயேசு தேவனுடைய கிருபையை காண்பிக்கிறார், தேவனை காண்பிக்கிறார். இந்த தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்ளாத ஒரு தரமாக பாருங்கள். வீட்டில் இருக்கிறவன், நீங்கள் நினைக்கிறீங்களா பரிசேயர்கள் சாதாரணமான நாட்கள் கிடையாது.
இன்னும் சொல்ல போனால் பரிசுத்தத்துக்கு பேர் போனவர்கள். பரிசுத்தம் என்ற ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசைகளை பார்த்தா கற்றுக்கணும். அவ்வளோ பெர்ஃபெக்ட், அவ்வளோ கிளியர், அவ்வளோ கரெக்ட். சர்ச்சுக்கு வரும்போது ஒரு சபைக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனை காரியத்தை இந்த பரிசயம் பண்ணுவான். அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருப்பான். ஆனால் இயேசுகள் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதுதான் உன்னை கெட்டவன் ஆக்கினுச்சு அப்படின்றார். அப்போ தப்புன்றீங்களா? அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரீங்களா? இல்லை இல்லை இல்லை, தப்புன்னு சொல்ல வரல. நான் முக்கியமாக பேச வருது, நல்லவனாக இருக்கக்கூடாது நான் பேச வரல, தகப்பனுடைய இருக்கக்கூடாதுன்றதான் பேச வரல, கற்பனையை கை 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 கொள்ளக்கூடாது என்பதெல்லாம் பேச வரல. நான் 3 காரியத்தை கடைசியாக ஹைலைட் பண்ணி முடிச்சிருக்கிறேன். தகப்பனோடு இருந்து கெட்டு போக முடியுமா? கற்பனையை மீறாமல் இருந்து கற்பனைலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், கெட்டு போக முடியுமா? 3வது, நல்லவனாக இருக்கிறவன் எப்படியா கெட்டு போக முடியும்? புரியுதா? 3 கேள்வி திரும்ப படிங்க. அந்த சப்ஜெக்டை படிங்க. அடுத்த வாரம் நிறைய பதிலோடு உங்களோடு வரப்போகிறேன். நீங்கள் பதிலோடு நிறையா இருக்கிறீங்க. இன்றைக்கே சொன்னால் கூட நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஆனால் நான் இதை சாப்பிட்டு வந்தால் தான் உங்கள்கிட்ட பேச முடியும். ஓகேங்களா? ஓகே, சரி. அப்படி நீங்கள், அதாவது இந்த அதிர்ச்சி வார்த்தையோடு போக நான் விரும்பலை. தேவனுடைய கிருபை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் என்ன விரும்புகிறார்? தேவனோடு கூட இருந்தும் தேவனை அறியாமல் வாழ்கிறீங்க பாருங்க. அதே போல் ஒரு ஷேம், வெக்கமான ஒரு வாழ்க்கை ஒன்றுமே இல்லைங்க. அவரோடு இருந்து அவரை புரிந்து கொள்ளாமல், அவரை தெரிந்து கொள்ளாமல், அவரை அறிந்து கொள்ளாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க, அந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்கின்றேன். தேவனை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். தேவன் கிருபை உள்ளவர், தேவன் தயவுள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். நீங்கள் தேவனை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களையும் தேவன் வருந்தி அழைக்கிறார். எப்படி இளையவனை தேவன் உள்ள கூப்பிட்டு வந்தாரோ அதே போல் மூத்தவனை கூட கர்த்தர் வெளியே வந்து, வாப்பா உள்ள வா, நான் உனக்கு எப்படி அவன் சந்தோஷப்படுறானோ அதே போல் நீயும் சந்தோஷப்படு. தேவன் சந்தோஷத்துக்கு எதிரி கிடையாது. தேவன் ட்ரெஸ்ஸுக்கு எதிரி கிடையாது. தேவன் மோதிரத்துக்கு எதிரி கிடையாது. தேவன் பாதரட்சிக்கு எதிரி கிடையாது. அவர் சொல்றாரு, வா நாம் சந்தோஷப்படலாம், மகிழ்ச்சியில கொண்டாடலாம், களி கூறலாம், வா என்று அழைப்பு கொடுக்கிறார். இதெல்லாம் வேணான்னு சொல்ல வரல, வாப்பா என்ஜாய் பண்ணலாம். ஆமென். புரியுதுங்களா? கடைசியில் முடிக்கும் போது அப்படிதான் முடிக்கிறார். மரித்தவன் உயிரோடு வந்தான், சந்தோஷப்பட வேண்டாமா, களி கூற வேண்டாமா, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா? அதுக்கு தான் அவனை கூப்பிடுறாரு, வேற எது கூப்பிடல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நித்தமும் தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாக இருங்க. தேவனோடு இருந்து தேவனை புரியாமல் வாழ்ந்தீங்கன்னா நான் சொல்கிற கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுல அழகே இல்லை. ஆமென். ஆக ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் தேவனை பற்றிய அறிவில் வளர ஆரம்பிங்க. என் தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவரால் என்ன செய்ய முடியும்? அவரால் என்ன கூடும்? அவரால் என்ன முடியும்? என் சூழலை மாற்ற முடியுமா? ஆகவேதான் கர்த்தர் சொல், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். ஆமென். பக்க சொல்ல, கவலைப்படாதீங்க. சொல்ல, கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. சொல்ல, கவலைப்படாதீங்க. ஏங்க 2 பேரும் சொல்றீங்க, மற்றவங்க புள்ளி வேணாமா? அப்படி இல்லைங்க, பிரசங்கம் தொடர்றேன். ஓகேங்களா? பேதுரு சிறைச்சாலையில் தூங்கிட்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னால், அடுத்த நாள் பிடிச்சி அடுத்த நாள் அவனுக்கு தூக்கு தண்டனை, ஜெயில். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு சில அதிகாரத்தை தாண்டினாலே, பேதுரு பிரசங்கம் பண்ணினதுனால, இயேசுவின் நாமத்தை உயர்த்தினதுனால அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஜெயிலில் ஆசாமி என்ன பண்ணுறாரு? நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஜெயிலில் உங்களை போட்டால் என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் கேளுங்க, ஜெயிலில் உங்களை தூக்கி போட்டால் என்ன பண்ணுவீங்க? போட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்றீங்களா? கேளுங்க பார்க்க. போட்டால் என்ன? ஏங்க ஜெயிலில் உங்களை போட்டால் என்ன பண்ணு? கேளுங்க போய், போட்டால் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். சில பேர் குனிஞ்சு கீழே, நான் உட்காந்துற பாஸ்ட் தெரியாதுன்ற பேர் மறைக்கிறீங்க. ஜெயிலில் போட்டால் என்ன பண்ணுவீங்க? சொல்லு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தனியாக நீங்கள் சொல்லலைன்னா கூட்டத்தோடு கூட்டம் சொன்னால் விட்டுருவேன், இல்லை இறங்கி வந்து தனியாக கேட்பேன். அதெல்லாம் சில பேர் காப்பாற்றிடுங்க.
சத்தமாக சொல்லுங்க. பசிக்குதா? புலம்ப ஆரம்பிப்பீங்க, தேங்க்ஸ். அப்புறம் அழுவீங்க, அப்புறம் ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் நியாயத்தை எங்கே சொல்லி யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்கள் கூட ஜெயிலில் ஆசாமி இருக்காம அவன்கிட்ட சொல்லுவீங்க. கூட பக்கத்தில் செல்லில் யார் கூட இருப்பாங்க, டே இப்படி தாயா, நான் ஒன்றும் பண்ணலையா, நான் நல்லவையா, பிரசங்கம் தாயா பண்ணினேன், அற்புத அடையாளம் தாயா பண்ண, பிடிச்சி போட்டாங்க ஐயா, புலம்புவாங்க. அப்புறம் மாவன் நாசமா போக தருதலை, எடுபட்ட பயிர் நாய பேய, நீ இப்படி ஆவடா அப்படி ஆவடா, வயிறு இப்படி என்னெல்லாம் சொல்லணுமோ. அப்புறம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நம்மால் என்ன பண்ணுறாரோ அடுத்த நாள், அதாவது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு டாக்டர் டேட் குறிச்சிட்டாங்க, 3 மாதத்தில் நீ செத்துருவோம்மா அப்படியே சொல்லிட்டாங்க. இந்த 3 மாதமும் எங்கள் அம்மா சரி தூக்கம் இல்லை, எங்களுக்கு தெரியாது. நானும் நல்லா தூங்கினேன், அப்பயும் தூங்கினேன், இப்பயும் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கிறேன். பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, நைட் சொல்ல முடிச்சுட்டு வருவாங்க இல்லைங்களா, அப்போ கூட எங்கள் வீட்டில் லைட் எரிஞ்சிட்டே இருக்குமா. எங்களை பார்த்து 3 மாதத்தில் டாக்டர் சொல்லிட்டாங்க செத்துருன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு 3 மாதம் எங்களை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்களாம். ஐயோ உங்களால் விட்டுட்டு போகிறேனே, இந்த பிள்ளைகளை யார் காப்பாற்ற போகிறா, இந்த பிள்ளைங்க எப்படி முடிய போகுதோ, இந்த பிள்ளைங்க நிலைமை எப்படி இருக்க போகுதோ, புருஷங்காரன்னு அங்கே இருக்கிற அந்த 5 பிள்ளைகள் எப்படி அழுது இருப்பாங்க, ஏகப்பட்ட அழுகை. 3 மாதத்தில் சாக போகிற அவங்களே நைட்டுன்னு பகல் தூங்காமல் கொள்ளாமல் இருக்கிற நம்ம ஆசாமி பீட்டரையா அடுத்த நாள் காலையில் ஒரு தூக்கில் போட போகிறாங்க. நம்மால் என்ன பண்ணுறாரு, ஹாயா தூங்கிட்டு இருக்கிறார், சூப்பராக தூங்கிட்டு இருக்கிறார். பைபிளை போடப்பட்டு தூங்குன அவனை தட்டி எழுப்புறார். யார்? தேவதூதன். ஏன்னா கொஞ்சம் கூட இது இல்லையா, கொஞ்சம் கூட கவலையில், நாளைக்கு பிடிச்சி உன்னை தூக்கில் போட போகிறாங்க, நீ இப்படி அப்படின்னு சொன்னாரா? நீ கேட்கலாம், பேதுருவே எப்படி உனக்கு இப்படிப்பட்ட தூக்கம் வந்துச்சியா, அடுத்த உன்னை பிடிச்சி தூக்கில் போட போகிறாங்க, நீ எப்படி இப்படி தூங்க முடிஞ்சது? பேதுருக்குள்ளே இருந்த விசுவாசம் அண்ணா, அவர் சொல்லியிருப்பார், ஒரு தூதன் கேட்டிருந்தா கூட, வேறு யாராவது கேட்டிருந்தா கூட அவர் சொல்லியிருப்பார், பேதுரு சரி நானே பேதுரு போய் கேட்டால் கூட, எப்படிப்பா பேதுருவே இப்படி தூங்குன அப்படின்னு போய் கேட்டால் கூட பேதுரு சொல்லுவார், லியோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கப்பா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து வந்த பிற்பாடு எனக்கு காட்சி அளித்தார். அப்போ காட்சி அளிக்கும் போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா, நீ முதிர் வயதாக இருக்கையில் தான் உன்னை பிடிச்சிட்டு போவானுங்க, இப்படி பண்ணுவானுங்க அப்படி பண்ணுவானுங்கன்னு எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு என்ன இருக்குது, லைஃப் இருக்குது, வாழ்க்கை இருக்குது. என்ன தான் என் கதை, இப்போ என் சோழி இப்போ முடிய போகிறது கிடையாது, என் சோழி எப்போ முடியும், முதிர் வயது தான். அதனால இங்கே இவன்லாம் ஜுஜிபி, இவெல்லாம் சப்ப மேட்ரு, இவெல்லாம் ஒருத்தனும் என் மேலே கை போட முடியாது. நீ இப்போ ஒன்று கேட்குற பேதுரு எப்படி ஒன்றும் இல்லை இல்லையோ, அது ஒன்றும் இல்லை. ஒரு டைம் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே எவனும் உன்னை பிடிக்க முடியாது தெரியுமா, நான் இருக்கிறவங்க வேணா உன் மேலே கை போட முடியுமான்னு கேட்டேன். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், பேதுருவே சேவல் கூறதுக்கு முன்னாடி நீ என்னைய மறுதளிப்ப. இங்கே பாரியா, அவர் சொன்ன மாதிரியே நான் மறுதளிச்ச சேவல் கூணிச்சியா, உடனே மனம் கசந்து அழுதேன். அவர் சொன்னது அப்படியே நிறைவேறிச்சு, என் கண்ணால் பார்த்தேன். இவரை காட்டி கொடுத்த துரோகி நான் மனம் கசத்தை அழுதுட்டு வந்தேன். இப்போ அவரு தாயா சொல்கிறாரு, நீ முதிர் வயதாக இருக்கல தான் நடக்கும்ன்றாரு. ஆகவேதான் வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு உரைத்து விட்டார். நான் ஏன் கவலைப்படணும்? கவலைப்படுறவங்க தூங்க முடியாது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள், கவலை கர்த்தர் மீது வைத்தவர்கள் நல்லா தூங்குவாங்க. நீங்கள் எப்படிங்க? கர்த்தர் இருக்கிறார், சொல்லுங்கள், ஆண்டவர் இருக்கிறார், கைவிட மாட்டார். வாக்கு தத்துவம் செய்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயம் நிறைவேற்றுவார். வாக்கு தத்துவம் நிறைவேற வரையிலும், கர்த்தர் கொடுத்த வாக்கு நிறைவேற வரையிலும் இப்படியே சொல்லுங்க, நீங்க இந்த உலகத்தை விட்டு போக மாட்டீங்க. நல்லா சொல்லுங்க, நீங்க இந்த உலகத்தை விட்டு போக மாட்டீங்க. கரங்களை திரி கர்த்தரை வாழ்த்துவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அது அங்கே நல்ல தூக்கத்தை கொடுத்துச்சு ஐயாவுக்கு.
கர்த்தாகுத பைபிள், கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இந்த மாதிரி தான் கர்த்தரை பற்றி எந்த அளவுக்கு தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்கிறீங்களோ, நான் சொல்கிறேன் அவங்க லைஃபை வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் சும்மா ஏதோ சர்ச்சுக்கு வரணும் வந்துட்டு போனீங்கன்னா நான் சொல்ல தூக்கமே வராது. நிஜமாக சொல்கிறேன். இப்படி பரண்டு படிப்பீங்க, அப்படி பரண்டு படிப்பீங்க, அப்படி படிப்பீங்க, குப்பரை படிப்பீங்க, தூக்கமே வராதுய்யா. கர்த்தரை பற்றி எந்த ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்கிறானோ அவர் பார்த்துக்குவார். விடுப்பா, அவர் மேலே கவலை வச்சுட்டு அவர் பார்த்துக்குவார். ஆகுதையே சொன்ன நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்ல கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மூத்த குமாரனை போல இருக்க மாட்டோம் ஆண்டவரே. உம்மோடு இருந்து உம்முடைய கற்பனைகளெல்லாம் கை கொண்டு நல்லவனாக இருந்தும் அவன் கெட்டு போனானே ஆண்டவரே, அந்த மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம் ஆண்டவரே. உம்மை குறித்த அறிவில் வளரப்போகிறோம் ஆண்டவரே. உம்மை குறித்த அறிவில் தனிப்பட்ட விதத்தில் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் நீர் யார் உம்மை குறித்து நான் அறிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நகர்த்த போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 நன்றி. தேவனுடைய பிள்ளையே கலங்காதே, கண்ணீர் வெடிக்காதே. இதுவரை நடத்தினவர் இனி உன்னை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் நிச்சயம் அந்த வாக்குகளை நாம் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு நாளும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பொய்த்து போவது இல்லை. நிச்சயம் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்வில் நிறைவேறுவதை காண்பார்கள். அவருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள், உன்னை கனம் பண்ணுவார்கள், உனக்கு மரியாதை கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நிறைவேற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை முன்னேற்றத்தின் பாதையில் நடத்துவீராக. தொடர்ந்து கர்த்தாவே உம்மோடு ஐக்கியத்தில் உம்முடைய பிரசன்னத்திலிருந்து மிகப்பெரிய வல்லமையான காரியங்கள்லாம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை நடப்பதாக. இதுவரை பார்த்திராத, கண்டிராத, கேட்டிராத அநேக காரியங்கள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை நடப்பதாக தகப்பனே. நன்மைகள் தொடருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.